பட்டுப்புடவை, பட்டு வேட்டி மட்டும்தான் நமக்கு தெரியும். பட்டினை வேல்யூ ஆடட் செய்து பல்வேறு அழகிய பொருட்களாக வடிவமைத்து விற்பனை செய்து வருகின்றது கர்நாடகத்தில் வாழும் ஒரு தமிழ் குடும்பம். பட்டினை பயன்படுத்தி இவர்கள் செய்யும் பொருட்கள் பட்டுத்துறையில் கமர்ஷியலாக புதிய மாற்றத்தை கொண்டு வருவதாகவும், பட்டினை நம்பி தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுவதாகவும் உள்ளது. பெங்களூரில் வசித்து வரும் இந்த தம்பதியினர் பரம்பரையாக நெசவை தொழிலாக கொண்டவர்கள். பட்டு சேலைகளை நெய்யும் கூடங்களை சொந்தமாக கொண்ட இவர்கள் கூடுதலாக பட்டினை பயன்படுத்தி மாலைகள், காதணிகள், பூங்கொத்துகள் என பல்வேறு அழகு சாதன பொருட்களை செய்து வருகின்றனர். பட்டுல புதுமையா ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தது. அதில் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு இதில் நாங்கள் பட்டு குக்கூனில் இப்போ மாலையாக பண்ணுறோம். மாலை, தலைக்கு வைக்கிற பூவு, ரோஜா பூ, ஹேர் அக்சசரிஸு, கேஸ் பண்ணுறோம், கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். எல்லா பொருட்களும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் கல்யாண மாலை பண்ணுறோம். கல்யாணத்துக்காக கஸ்டமைஸ் பண்ணி மாலை பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸுக்காக அந்த சாமி ஃபோட்டோவுக்காக பண்ணி கொடுக்குறோம். கோயிலுக்காக மாலை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இறந்தவங்க, பெரியவங்க இறந்தவங்க, அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை பண்ணுறோம். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறோம். விவசாயிகளிடம் இருந்து நேரடியாகவே பட்டுக்கூடுகளை கொள்முதல் செய்யும் இவர் வீட்டில் இருக்கும் பெண்களை பயன்படுத்தி மாலைகளை தயாரிக்கின்றார். அப்புறம் இது நாங்கள் டைரக்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட தான் வாங்குவோம். இந்த குக்கூன் டைரக்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் குக்கூன் கட் பண்ணி எடுக்கிறதுலேருந்து ஷேப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே லேடிஸ் தான். யார் வேலைக்கு போக முடியல, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு இன்கம் வேணுங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்காக தான் மெயினாக உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற ஒரு இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது போன்ற அழகான பொருட்களை உற்பத்தி செய்ய இவர் பட்டு நூல்களை பயன்படுத்துவதில்லை, மாறாக பட்டுக்கூடுகளையே பயன்படுத்துகின்றார். சார், இது நாட்டு ரகம் குக்கூனு. இந்த குக்கூன் எல்லோயிஷ் வரும், ஒன்று ஒயிட் வரும், 2 வரும். இது நாட்டு ரகம். இதில் பாருங்கள், இந்த ஹார்ட்னஸ் இருக்கும். இந்த குக்கூன் இந்த ஹார்ட்னஸ், நீங்கள் இந்த ஹார்ட்னஸை தண்ணியில், சுடு தண்ணியில் போட்டால் தான் சில்க் எடுக்க முடியும். இந்த சுடு தண்ணியில் போட்டதே இது என்ன ஆகும்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆகிடும். இந்த ஹார்ட்னஸ் போயிடும், சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆனால் தான் அந்த சில்க்னஸ் வரும். இந்த ஹார்ட்னஸ் போகாமல், ஹார்ட்னஸ் இப்படியே இருக்கணும். இப்படியே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மாலை இந்த ஹார்ட்னஸ் பாருங்கள், இந்த ஹார்ட்னஸ் நிற்கணும், இது வரணும். இது நிற்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த பூ பாருங்கள், பூலையும் இந்த ஹார்ட்னஸ் இருக்கும். இந்த ஹார்ட்னஸ் நிற்க வைக்கிறது தான் எங்களோட வேலை. இதுதான் எங்களோட சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று, இது டேர் ஆகாது. கையில் கட் பண்ணாலும் டேர் ஆகாது, கத்தியில் கட் பண்ணாலும் டேர் ஆகாது. நீங்கள் கட்டரில் தான் கட் பண்ணணும், அப்போ தான் டேர் ஆகும். அந்த அளவுக்கு இது ஹார்ட்னஸ் இருக்கும். இன்னொன்று, லைட் வெயிட். உங்களுக்கு ஃபெதர் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபெதர் லைட்டாக இருக்கும். பூ மாதிரி வெயிட் அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இந்த பட்டோட தன்மையே லைட் வெயிட். இது சில்க் குக்கூனில் பண்ண இயரிங்ஸ். இதுவுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது மேலே யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஆன்டிக்கு செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு வித் காப்பர் ஒயர் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹேண்ட்மேடு. உங்களுக்கு இது கூட ரொம்ப நாள் ஆனாலும் பிளாக் ஆகாது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறோம். கஸ்டமைஸ் பண்ணி அது புதுமையாக பண்ணி 20 வருஷமாக ட்ரையலில் பேசிஸில் இருந்து அது சக்சீடு ஒரு 3 இயர்ஸாக ஆச்சு. 3 இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஆச்சு. 20 வருஷம் உழைப்பு எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. இது யூனிக் ப்ராடக்டாக இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் சில்க் போர்டில் 75 வருஷம் ப்ரோக்ராமில் கண்டுபிடிச்சி யூனிக் ப்ராடக்டாக எங்களுக்கு 75வது வருஷம் இதில் அவார்டாக கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக அமைஞ்சது. நிறைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆன்லைன் மூலமாக ஆர்டர்களை பெற்று பொருட்களை உற்பத்தி செய்து பார்சல் வழியாக இந்தியா முழுக்க அனுப்பி வைக்கின்றார் சரவணன்.